லைவான நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படம் திரைவிமர்சனம் பார்க்க போறோம்னா ஹாப்பி ராஜ் அப்படின்ற படம் தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரியும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஜிவி பிரகாஷனுடைய அப்பா வந்து பார்த்தோன்னா மரியம் ஜார்ஜ் அவர் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பா பையனுக்குள்ள வந்து ஒரு பாண்டிங்கான ஒரு கதை தான் வந்து இயக்குனர் வந்து கொடுத்துருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஏன் அப்போ உக்காடுறோமோ அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தோம்னா ஆழமாக வந்து உட்கார வச்சிடுறாரு இயக்குனர் அப்படின்னே வந்து சொல்லலாம். பொதுவாக எல்லாருமே வந்து பார்த்தோங்கன்னா நம்மளுடைய ஹீரோ வந்து அப்பாவாக தான் இருப்பார். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நம்ம அப்பாவை வந்து கைவிடவே மாட்டோம் எங்கள் வெளியில் போகும்போது. இந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஆழமாக அப்பாவுக்கும் பையனுக்குள்ள பாண்டிங் வந்து கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு இயக்குனர் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் உதாரணமாக வந்து சொல்ல போனோம் அப்படின்னா பையன் அழகாக இருப்பான், அப்பா ஒரு மாதிரி இருந்தார் அப்படின்னா அப்பான்னு சொல்கிறதுக்கு கூட கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வாய் கூசும். அது மாதிரியான ஒரு விஷயங்களை இயக்குனர் எப்படி வந்து இந்த பாண்டிங்கை, அதாவது அப்பா மகனுடைய பாண்டிங்கை அழகாக வந்து இந்த ஹாப்பி ராஜ் படத்தில் வந்து சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. ஹீரோயின் வந்து அவங்களுடைய கேரக்டர் பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. காமெடியாக வந்து ஜிவி பிரகாஷ் அவரே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காப்புல. லொக்கேஷன் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அப்பாஸ் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னன்னா வேறு மாதிரியான ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிது. சரி, இருந்தாலும் ஹீரோயினுக்கு அப்பாவாக போட்டிருக்காங்க. அவருடைய கேரக்டரும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னும் வந்து சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எல்லா திரையரங்களும் வெற்றிகரமாக ஓட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி.